ஹலோ ஆல் வணக்கம். செமிஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்கோம். T20 வேர்ல்ட் கப்ல பீடாக் வெல்கம் டு த ஷோ. ரெண்டு முக்கியமான மேட்ச் ப்ரீவியூ இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நார்த் சவுண்ட்ல வந்து வெர்ச்சுவல் நாக் அவுட் கேம் தானே. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆன்டிகால நீங்க முதல்ல தலையால அடிச்சுக்கிட்டீங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து யூஎஸ் ஜெயிச்சா பத்தாது, அடிச்சு ஜெயிக்கணும். இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க இது வரைக்கும் அன்பீட்டன் டீம் இந்த டோர்னமெண்ட். ஆனால் ஒரு மேட்ச் தோத்தாலும் வெளியே போறாங்க. இங்கிலாந்து ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க இது வரைக்கும். ஆஸ்திரேலியாவோடையும் தோத்துருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவோடையும் தோத்துருக்காங்க. ஸ்டில் தேர் வெல் அலைவ் இந்த டோர்னமெண்ட். யூஎஸ்ஏ ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விசித்திரமான சூழ்நிலையில தான் இந்த ப்ரீவியூக்கு நம்ம வந்திருக்கோம். இனிஷியல் தாட்ஸ் என்ன? நீங்க கரெக்டா பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணி என்னோட வேலையை ஈஸி பண்ணிட்டீங்க. அந்த பிளானிங்க தான் நான் எடுத்த உடனே சொல்லுவேன். சூப்பர் எயிட்ஸ் போகும்போது நம்ம வீக் டீம் ஆடுறது ஒரு பக்கம் அட்வான்டேஜ். இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ யுவர் மொமெண்டம். அட் த சேம் சைட் வி ஹவ் டு பீட் தெம் பை மார்ஜின் டு மேக் ஷூர் தட் நத்திங் கெட்ஸ் அக்லி அப்படின்னு முதல்லயே அப்படி சொன்ன ஐயா, நீங்க சும்மா இருங்க, ஒவ்வொரு மேட்சா பார்ப்போம், ஒவ்வொரு ஓவரா பார்ப்போம், ஒவ்வொரு இன்னிங்ஸா பார்ப்போம் அப்படிம்பாங்க. The things are not gone anyway out. ஏன்னா all they got to do is to win one more game which they won 6 games in a row அப்படிங்கும்போது they should have that confidence, to be honest, rather than worrying about எந்த மார்ஜின்ல தோக்கலாம். திருப்பியும் சொல்றேன், அந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் இஸ் a classical example. சிஎஸ்கே never chased 218. they were only chasing 201. 218 அவங்க சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா they would have comfortably gone more than 201. The mindset is very important. நான் அந்த சுச்சுவேஷன்ல கரெக்ட். என்ன பண்ணுவேன், 218 சேஸ் பண்ணுவேன். 15 ஓவர்ல சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுவேன். அப்படி இல்லையா, எப்பா கியர் நியூட்ரல் கியருக்கு போடு அப்படின்னு. நீங்க எடுத்த உடனே நியூட்ரல் கியருக்கு போய் 201 அப்படின்னா யூஆர் கிவிங் ஆப்போனன்ட்ஸ் a சான்ஸ்ன்றதுனால இப்ப சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்கன்னா they can only blame themselves as what has happened, as likely you said. இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ரெண்டு பவர்ஃபுல் டீம் தான் இந்த டோர்னமெண்ட்ல அவங்க ஆடி இருக்காங்க. 2 பேர்கிட்டயும் அடி வாங்கிட்டாங்க. தோத்துட்டாங்க. ஆமா. ஓகே, தட் இஸ் த ஹானஸ்டி. இன்னும் இந்தியா அப்படிங்கும் ஃபேஸ் பண்ணல. அததான் நான் சொல்றேன். இவங்க பாருங்க, உங்களுக்கு நோ மேட்டர் வாட், இப்போ ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்னா தேர் பி டெஸ்ட் பிளேயிங் நேஷன், தேர் பீன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் கப் ஃபார் மெனி டிகேட்ஸ். even though they are not as strong as other teams, Netherlands have given them sleepless nights. அவங்களையும் தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்கிலாண்ட ஒரு பிலோ பார் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். there is a chance that might happen. You are out of the tournament, but who has to be blamed for that? Only you got to be blamed for that. நீங்க யாரையும் இது பண்ண முடியாது. இப்ப இந்த கண்டிஷன், இப்ப இதுதான் ஒன் ஆஃப் த பெட்டர் வென்யூஸ் ஃபார் ரன் ஸ்கோரிங் அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா போன தடவை சொன்னேன், ஒமான் நீங்க 150 அடிச்சாங்க, ஸ்காட்லாந்து 13 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க, இங்கிலாந்து 122 இந்த ரெயின் கட்டெயில்டு மேட்ச், அண்ட் தட் வாஸ் ரிப்ளைட் பை நமீபியா ஃபார் 84. அதுக்கப்புறம் 74 ஆல் அவுட் நமீபியா 7 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க, 5 ஓவர்ல ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணாங்க, 47 ஒமான் 3 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க, 194 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சுட்டு தேவ் கன்சிடர்ட் யூஎஸ்ஏ 176. South Africa has never conceded 160 in the tournament, not even once. அப்படிங்கும்போது யூஎஸ்ஏ உங்களுக்கு 176 அடிச்சு 2 ஓவர்ல 28 கொண்டு வந்துட்டாங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு குட் த பிச் வில் பிஹேவ் அப்படின்றதுனால உங்களுக்கு இங்க 180. வெஸ்ட் இண்டீஸோட உங்களுக்கு அந்த சேஃபர் சைடு 185 இல்லைன்னா எல்லாம் பவர் ஹிட்டர்ஸ். இப்ப 185 சேசிங்னா வெஸ்ட் இண்டீஸ் பி லிக்கிங் தேர் லிப்ஸ் டு வின். அப்படிங்கும்போது அந்த 185 அவங்களுக்கு வரணும். நார்த் சவுண்ட்ல ஸ்டார்ட் வந்துடணும். 6 ஓவர்ல 50ல இருந்து 55 வந்துடணும். இந்த கன்சிடரிங் த மேட்ச் அண்ட் ஆல்சோ த வெஸ்ட் இண்டீஸ் போலிங் அட்டாக். அதுக்கப்புறம் 30 ஒரு 10 ஓவர்ல 85. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 5 ஓவர்ல ஒரு 45 அப்படின்னா 130. 130 ஃபார் 4 15 ஓவர்ல வந்துட்டீங்கன்னா அந்த 55 வந்துடும் 185. நீங்க 185 டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த போலிங் யூனிட் வச்சு பயந்தீங்கன்னா then you don't deserve to go. So this should be the theory here. இப்ப நீங்க பிளேயிங் லெவன் கேட்பீங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் there is absolutely nothing called playing 11 thing at all. They are going to retain the same thing. That is going to be உங்களுக்கு Quinton de Kock is going to open with Risa Hendricks. I don't see them making a change now, getting into கிரிக்கெட்டன் வரமாட்டாரா? இந்த மாதிரி இப்ப ஒரு கிரன்ச்சு. இது நான் குவார்டர் ஃபைனல் சார். அவங்களுக்கு இது குவார்டர் ஃபைனல் பேர் தான் இல்லையே ஒழிய சூப்பர் 8 மேட்ச் குவார்டர் ஃபைனல் போது ஐ டோன்ட் சீ தம் டூயிங் தட். அதனால ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் டெஃபினெட்லி வில் ஓப்பன் வித் குவிண்டன் டி காக், ஹைடன் மாக்ராம, ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லரு, ட்ரைஸ்டன் சப்ஸ், மார்க்கோ ஆன்சன். இப்போ பிரின்ட்லி லாஸ்ட் கேம் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது, ஷட் டவுன் பண்ணிட்டாரு. மார்க்கோ ஆன்சன் அட் 7, கேஷா மாராஜி, ககிசோ ரபாதா,
O'Neil Botman and Henrik Norke. I don't see them making any change at all, to be honest with you. And திரும்ப that is ஸ்டம்ப்ஸ்டிக் போக மாட்டாங்களா? திருப்பி அந்த கிரவுண்ட்ல தான், அதே கிரவுண்ட்ல தான் 4 ஓவர்ல 50 ரன் யூஎஸ் அடிச்சாங்க. இஃப் யூ ரிமெம்பர் தட் த சேம் நார்த் சவுண்ட். இன்னொன்னு சொல்றேன், அவர் ஷார்ட்டர் லென்ஸ் நிறைய போடுவாரு. இந்த கிராஸ் விண்ட் பத்தி நம்ம சொன்னோம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்னா ரொம்ப பவர்ஃபுல் அந்த பேக் ஃபுட். ரசலுக்கு நீங்க வந்துட்டு ஒரு இது பண்றேன், உள்ள கொண்டாந்துட்டு விக்கெட் எடுக்கிறேன் ஷார்ட்டா போட்டீங்கன்னா பேக் ஃபுட் புல் அடிச்சிருவாரு. பூரான் அடிச்சாரு ரஷீத் கான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அததான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க ஷார்ட்டர் லென்ஸ் போட்டீங்கன்னா நீங்க காலி ஆயிடுவீங்க. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் வந்து they will be very relieved. ஏன்னா ஜான்சன் சார்ல்ஸ் வந்து இன்னன் அவுட்டா இருக்காரு. இப்ப நீங்க போனதிலேயே வந்து ஒரு சஜஷன் கொடுத்தீங்க, வாட் இஸ் a சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹெட்மயர் இன்னு. அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சரி, கைல் மேயர்ஸ் வந்திருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட், அவரே ஏன் எடுக்க கூடாது ஸ்ட்ரைட்டாவே? அதையும் பண்ணலாம். ஒரு நியூ இன்னொன்னு சொல்றேன், 2 ஓவர் போட்டுருவாரு பவர் பிளேல. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப நீங்க எடுத்துட்டு வாங்க ஷமார் ஜோசப்னு, கைல் மேயர்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் வச்சு ஜென்னுவனா ஸ்விங் பண்ணுவாரு பால. அந்த 2 அதுக்கு மேல bowling போட முடியாது. ஆனா பவர் பிளேல அவரை வச்சு நீங்க ஏமாத்திடலான்றதுனால that is also a viable option. So they can also retain Romario Shepherd, that is look even more stronger with the batting lineup. That is a டாப் கிளாஸ் சஜஷன் யூஆர் கிவிங். இன்னொரு போலிங் ஆப்ஷன் வேற வந்துரும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஐ வுட் ராதர் லீன் டுவர்ட்ஸ் இட். ஹெட்மயரை கொண்டு வரதுக்கு மடியில நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கெட் இன் கைல் மேயர்ஸ். தட் வில் பி தி பெஸ்ட் திங். கைல் மேயர்ஸ் அண்ட் ஷாய் ஹோப் டு ஓபன் பூரான் அட் 3. இல்ல, தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் யூ தி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். என்ன அட்வான்டேஜ் வருது, 2 ஓவர் பவர் பிளே போலிங் போடுற ஒரு ஆள் கிடைக்கிறாங்க. தட் ஷுட் பி தி பெஸ்ட். ஸோ எப்படி அவங்க போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க வந்துட்டு சார்ல்ஸை வச்சு தான் ஓபன் பண்ணுவாங்க. எப்படி போகணும்னா I will take your idea first up where Shai Hope is going to open. ஆனா சார்ல்ஸ் ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 25-30 ரன் அடிச்சிட்டு ஒரு 2 எட்ஜ் வாங்கி 4 he might score, but story of the tournament இதுதான் அவருக்கு so far. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, போன மேட்ச் ஷை ஹோப் பிரீசியா ஆடினாரு. பட் ஷை ஹோப் இஸ் ஆல்சோ someone who will take his time. ஓகே, போன மேட்ச் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் கிளியர், போய் எல்லா பால்ஸும் சுத்துன்னு. இப்ப நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒருவேளை நீங்க பேட்டிங் ஆனா ஷை ஹோப் will take his time. இன்னொரு பக்கம் ஜான்சன் சார்ல்ஸ் ஆல்சோ டேக்ஸ் his time. You are going to eat up the power play in a conditions like that. You need a minimum of 50 runs. புரியுதா உங்களுக்கு? So I will take your idea of getting Kyle Mayers. அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. So Shai Hope is going to open with either Johnson Charles or Kyle Mayers, followed by Puram, Roston Chase, Rahman Powell, Sherfane Rutherford, Andre Russell, Akil Hussain, Alsari Joseph, Gudakesh Moti and Obaid Mekai. இப்போ திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐ டோன்ட் see them changing Obaid Mekai. ஷமார் ஜோசப் ட்ரை பண்ணலாம், பண்ணுவாங்களா யூஆர் நாட் ஷூர். இப்ப இந்த 6 ஓவர்ல 50 ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஷாய் ஹோப் கேன் பனிஷ் த பேட் பால்ஸ். ஜான்சன் சார்ல்ஸ் வந்து ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட், நிக்லஸ் போரன் வச்சு கிழிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவிண்டன் டிகாக் இஸ் பேக் டு ஃபார்ம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ a problem similar to ஜான்சன் சார்ல்ஸ். ஐடன் மார்க்ரம் வந்து அவரும் அப்படிதான் இன் அண்ட் அவுட். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த டாப் 3 எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 12 to 20 பீஃப் அப் ஜாப்னு பாத்தீங்கன்னா சேஸும் பெருசா அடிப்பாரு. ரோமான் பவல், ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட், ஆண்ட்ரி ரசல், அக்கீல் ஹுசேன் கேன் பேட், அல்சாரி கேன் பேட், குதகேஷ் மோட்டி இஸ் ஆல்சோ நாட் பேட் எனஃப் டு கெட் a 6 or 2. அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் டோட்டலி இன்வால்வ்ஸ் ஆன் ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். மார்க்கோ ஆன்சனுக்கு அன்பார்ச்சுனேட்டா பேட்ல படல. மகாராஜ் கேன் பேட், ஈவன் ரபாதா கேன் பேட். பட் ஸ்டில் இஃப் யூ see that அந்த எட்ஜ் வெஸ்ட் இண்டீஸுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் போலிங் ஃப்ரண்ட் இங்க நீங்க 8 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும். பவர் பிளேல அக்கீல் ஹுசைன் இஸ் கோயிங் டு போல். இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் இஸ் கோயிங் டு ஒர்க் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். 50 குவிண்டன் டிகாக் மாட்டிச்சுன்னா வச்சு துவம்சம் பண்ணிட்டு வரவரை இது ஹியூஜ் ரிஸ்க். ஒபைட் மெக்வாயும் பெரிய பவர் பிளே போலர் கிடையாது. அல்சாரி ஜோசப் விக்கெட் எடுக்கிறாரு, பட் இஸ் எக்ஸ்பென்சிவ் இன் பவர் பிளே. பட் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. பாட்மேன் has been criticized just for 1 over, but is a very good bowler. அவர் இருக்காரு. யான்சன் பவர் பிளேல இஸ் எக்ஸெப்ஷனல், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. Kagiso Rabada is slowly coming back to form, and then you got the pace of Andriki Norke அப்படின்றதுனால அந்த எட்ஜ் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இது பாசத்துல சொல்ல கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். திருப்பியும் சவுத் ஆப்பிரிக்கா will go with a very slender edge of 51-49 அப்படின்ற. இல்ல பீடாக், ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஆடி அமாவாசை காத்து ஒரே பக்கம் அடிக்காது. இதெல்லாம் அவ்வளவுதான் இவங்க பேக் ஆஃப் த பேக்ஸ்ன்றீங்களா, இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும் என் பக்கம் சொல்றீங்களா? இல்ல பீடா, இந்த வாட்டி வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடி வெளுத்துருவாங்க. அது அவங்க வந்து ஐ சம்ஹவ் see them playing the final.
அதனால வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ ஆன் த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னா, நீங்க பூரனை விடவே முடியாது. ஒவ்வொருத்தரையும் இந்த கோலி மாதிரி பூரனை நீங்க விடவே முடியாது. ரசல் வந்து பேட்ல அடிக்கலன்னா பால்ல காம்பன்சேட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஷை ஹோப் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு பிச்சில் வென் கிவன் த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஐ வில் கோ வித் புதகேஷ் மோட்டி. இங்க பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஒட்டினில் பாட்மேன். திரும்பி நான் ஒட்டினில் பாட்மேனை எடுக்கிறேன். அண்ட் தென் ஐ கோ வித் கிளாசன். ஸோ என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா ஒட்டினில் பாட்மேன், ஹென்ரிக் கிளாசன், ஷை ஹோப், நிக்கலஸ் பூரன், ஆண்ட்ரி ரசல் அண்ட் புதகேஷ் மோட்டி. ஸோ இது நீங்க ஒத்துக்கிட்டா ஒரு 5 முடிச்சு வச்சிருங்க சுபமா உங்களோட வியூவர்ஸுக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து குவிண்டன் டிகாக் திருப்பி ஃபார்ம் கொண்டாரு, சூப்பர் கிளாஸ் பிளேயர். அடுத்து காகிசோ ரபாடா 2 மேட்சா விக்கெட் சூப்பரா எடுக்கிறாரு. ஸோ அவரும் வந்து ஃபேண்டசி கிங், அவரையும் எடுத்துடலாம் 2. இந்த சைடு வந்து நீங்க புரன் ரசல் சொல்லிட்டீங்க, ஷாய் ஹோப்பும் சொல்லிட்டீங்க, மோட்டியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது தவிர விக்கெட் டேக்கர்ஸ் ரோமன் பவல் எடுக்கலாம் பீடா. அவரும் வந்து ஒரு உள்ள வந்துட்டாரு அப்படின்னா 20 ரன் 30 ரன் கண்டிப்பா வந்துடும். ஸோ ரோமன் பவல் நான் சொல்றேன். கேஷவ் மகாராஜ் போன மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச், கன்சிஸ்டண்டா 2 விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு மேட்ச். ஸோ கேஷவ் மகாராஜை மிஸ் பண்ண முடியாது. வேற யார் இருக்கா? ரீசா, மார்க்ரம், பெருசா எனக்கு இதுல மிச்சதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. மார்க்கோ யான்சன் சூப்பரா போறாரு, ஆனா விக்கெட் வர மாட்டேங்குது. அதனால மார்க்கோ யான்சன் நான் பிக் பண்றேன். விக்கெட் கண்டிப்பா இந்த வாட்டி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பிக் ஸ்பீடா. ஸோ அந்த நோட் எல்லாமே சொல்லிட்டோம் இந்த மேட்ச்ல. இப்போ ஃபேண்டசியும் சொல்லியாச்சு, பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜி, கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இன்னொன்னு ஒன்னே சொல்றேன், இங்கிலாந்து சப்போஸ் யுஎஸ்ஏ தோத்துட்டாலோ இல்ல அந்த மேட்ச் மழை பெஞ்சிட்டாலோ, இந்த மேட்ச் வந்து யாரு செமிஃபைனல்ல யாரோட ஆடுறாங்க அப்படிங்கறத முடிவு பண்ற மேட்சா மட்டும்தான் இருக்கும், அப்படிதானே? அதோட உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருக்கீங்க. இரலவெண்ட். இப்போ இங்கிலாந்து அவுட்டு. இங்கிலாந்து அவுட்டு. இப்போ உங்களுக்கு இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஹஸ் டு வின். இங்கிலாந்து சவுத் அவுட்னா அப்ப யாரு இந்த கயானா செமிஃபைனல், யாரு இன்னொரு செமிஃபைனல் தானே இருக்கும்? இல்ல சார், இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இங்கிலாந்து மழை அந்த மேட்ச் போயிடுச்சுன்னா 3 பாயிண்ட், வெஸ்ட் இண்டீஸ் 2 பாயிண்ட்ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா தோத்தா சவுத் ஆப்பிரிக்காக்கு பிரயோஜனமே. இப்ப உமன்ட் இங்கிலாந்து யுஎஸ்ஏ மேட்ச் போச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா த்ரூ டு செமிஃபைனல். அதுக்கப்புறம் இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்கன்னா இங்கிலாந்து வெளியில போயிடும். அதனால இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு த மேட்ச் இஸ் கோயிங் டு பேன் அவுட். கொஞ்சம் வெதர் ஒருவேளை இங்கிலாந்து யுஎஸ்ஏ தோத்துட்டா? அது I don't see that happening, sir. No disrespect to USA, because we told the same thing on what is going to happen for West Indies USA. பட் கடைஞ்சிருவாங்க அப்படின்னு வச்சு நிமித்துருவாங்க. அதுலயும் இங்கிலாந்து, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. they know what to do and they got the batting fire for. அவங்க வந்துட்டு கரெக்டா அவங்களோட பிளேயிங்ல ஒன்று இது பண்ணா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இன்னொன்னு நான் வந்து சொல்ல வரேன், இப்ப என்ன பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா 6 ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த மேட்ச் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா தே ஆர் சோக்கர்ஸ்பாங்க. அது மாதிரி ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. நானே என்ன சொல்றேன், லா அண்ட் ஆவரேஜஸ் 6 ஜெயிச்சிருக்காங்க. ஒன் பேட் டே இஸ் கமிங். அது இப்ப இல்லைன்னா கூட தேர் கோயிங் டு பிளே ஈதர் ஒன் ஆஃப் இந்தியா ஆர் ஆஸ்திரேலியா. அங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க போது உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மேட்சை ஜெயிச்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, 7-7 ஜெயிச்சிட்டு போறாங்க, செமிஃபைனல்ல தோத்தா இவங்க சோக்கர் சுமாங்க. அதை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இப்போ some team is coming on well, they have one bad day, they're going to play mighty Australia or mighty India. It's always a chance a reversal can happen. முதல்ல இந்த கணரை அவங்க தாண்டட்டும். எனக்கு என்னமோ கான்பிடென்டா இருக்கு. பட் நீங்க வந்துட்டு எனக்கு தெரியல, அந்த லா அண்ட் ஆவரேஜஸ்னால வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல நான் சொன்ன கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க சொல்றீங்களா? இல்ல யூ காட் a valid point to say, because வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ பவர் ஹவுஸ். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல உங்களை அட்டிக்கணும். பேட்டிங்ல உங்க போலிங் எக்ஸ்பிளைட் பண்ணிட்டாங்கன்னா தே காட் அ சான்ஸ். திருப்பி நீங்க 120 வெஸ்ட் இண்டீஸோட அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா let us see how this match pans out. The first thing is going to be what is going to happen in England USA game, whether the game is going to happen or not, due to the weather concern. அது முடிச்ச உடனே நாங்க திரும்பி வருவோம். இந்த மேட்ச் வந்த அப்புறம் யார் யாரோட ஆட போறாங்க செமிஃபைனல்ஸுக்கு வருவோம். Until then we are saying goodbye. We'll come back and entertain you for yet another episode of T20 World Cup review or preview. Thanks a lot and bye bye.